பிராண்டி செய்திகள். பாகிஸ்தானுக்கு டெக்னாலஜி கொடுக்காதீங்க. இத்தாலி அமைச்சரிடம் ராஜ்நாத் சிங் பகீர் கோரிக்கை. பயங்கரவாதத்துக்கு வழிவகுக்கும் என எச்சரிக்கை. இந்தியா இத்தாலி இடையே மெகா ஹெலிகாப்டர் டீல். ஹலோ மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மே 1, 2026. டெல்லியில நேத்து ஒரு பயங்கரமான டிஃபென்ஸ் மீட்டிங் நடந்திருக்கு பாஸ். நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் இத்தாலி அமைச்சர் கைடோ குரோசிட்டோவும் நேருக்கு நேர் சந்திச்சு பேசியிருக்காங்க. அப்போ ராஜ்நாத் சிங் ஒரு முக்கியமான விஷயத்தை இத்தாலி கிட்ட சொல்லியிருக்காரு. உங்க நவீன ஆயுதங்களை பாகிஸ்தான் பக்கம் திருப்பினா அது இந்தியாவுக்கு ஆபத்தா முடியும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. இதோ அந்த 7 அதிரடி பாதுகாப்பு அப்டேட்கள். பாகிஸ்தானுக்கு செக். இத்தாலியோட நவீன ராணுவ தொழில்நுட்பங்கள் பாகிஸ்தான் கைக்கு போனா அது பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு சாதகமா அமையும்னு ராஜ்நாத் சிங் ரொம்பவே கவலையோட சொல்லியிருக்காரு பாஸ். மே 19 மோடி பயணம். வர மே 19 பிரதமர் மோடி இத்தாலிக்கு ஒரு முக்கியமான பயணம் மேற்கொள்ள போறாரு. அதுக்கு முன்னாடியே இந்த டீல் இப்போ சூடு பிடிச்சிருக்கு. மேக் இன் இந்தியா. தற்சார்பு இந்தியா திட்டத்துக்கு கீழே இத்தாலியோட சேர்ந்து இந்தியாவிலேயே ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்யறதுக்கான புது ரூல்ஸை 2 பேரும் சேர்ந்து வகுத்திருக்காங்க. 2026-2027 ராணுவ திட்டம். அடுத்த 2 வருஷத்துக்கு இந்தியாவும் இத்தாலியும் சேர்ந்து எப்படி ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்தணுங்கிற மாஸ்டர் பிளான ராஜ்நாத் சிங் விவாதிச்சிருக்காரு. ஹெலிகாப்டர் அதிரடி. லியோனார்டோ நிறுவனத்தோட AW169M-உம் AW109 ட்ரெக்கர் ரக ஹெலிகாப்டர்களை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யறது பத்தி ஆலோசிச்சிருக்காங்க. இது நம்ம ஏர்ஃபோர்ஸ்க்கு பெரிய பலம் பாஸ். இந்தோ பசிபிக் பாதுகாப்பு. கடல்சார் பாதுகாப்பு மற்றும் வர்த்தக வழித்தடங்கள்ல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கவும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்துல அமைதியை நிலைநாட்டவும் 2 நாடுகளும் உறுதி பூண்டுள்ளனர். டேட்டா பாதுகாப்பு. இந்தியாவுக்கு கொடுக்கிற பிரத்யேக தொழில்நுட்பங்களை வேற எந்த நாட்டுக்கும், முக்கியமா பாகிஸ்தான், தெரியாம ரகசியமா வச்சுக்கணும்னு இத்தாலி கிட்ட இந்தியா கோரிக்கை வச்சிருக்கு. ராஜ்நாத் சிங் இத்தாலி கிட்ட சொன்ன அந்த பேச்ச பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். உன்கூட நான் நட்பு வச்சுக்கிறதுக்கு முன்னாடி என் எதிரி கிட்ட நீ தள்ளி இருக்கணும். இப்போ இந்தியாவும் இத்தாலி கிட்ட இதையே தான் சொல்லிருக்கு பாஸ். இத்தாலி பாகிஸ்தானுக்கு தொழில்நுட்பம் கொடுக்கறத நிறுத்துமா? பிரதமர் மோடியோட இத்தாலி பயணம் உலக அரசியல்ல என்ன மாற்றத்தை கொண்டு வரும்? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. இந்திய பாதுகாப்பு மற்றும் சர்வதேச உறவுகள் குறித்த அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Local Leka signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.